எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மிஸ் பேசி தமிழ் கிச்சனில் மொறுன்னு செம்ம டேஸ்டியான வெண்டைக்காய் வறுவல் தாங்க பண்ண போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சுலபமாக சட்டுன்னு ஒரு ரெசிபி பண்ணணும், சைடிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த வெண்டைக்காய் வறுவல் பண்ணலாங்க. அட்டகாசமான சுவையில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, நீங்கள் இந்த வீடியோக்கு பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெண்டைக்காய் வறுவல் சப்பாத்திக்கு நடுவில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், அனைத்து வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. அது இவ்வளவு தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வெண்டைக்காய் இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுட்டு சட்டுன்னு ஒரு ரெசிபி செஞ்சிடலாம். இப்போ வெண்டைக்காயை காம்பு பகுதியும் நுனி பகுதியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்மளுக்கு எந்த மாதிரி சைஸில் தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணலாம், அப்படி இல்லை குறுக்க நறுக்கிட்டு ரெண்டாக வர மாதிரியும் கூட கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் காஞ்சு வந்த பின்னாடி இந்த வெண்டைக்காய்களை சேர்த்துக்கலாங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து வச்சுருந்தேங்க. கழுவிட்டு அந்த வெண்டைக்காயை நல்லா ஈரத்தை தொடச்சி வச்சுக்கணுங்க. அப்போ தான் அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் சட்டியில் நம்ம போட்டு வதக்கும் போது நல்ல ஒரு முறுமுறுப்போடு வரும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அதிக எண்ணெயெல்லாம் அதுக்கு தேவையே இல்லைங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம இந்த வெண்டைக்காயோடு நம்ம சேர்த்துக்கலாம். நாம் இந்த வெண்டைக்காயை கழுவிட்டு அப்புறம் ஒரு துணியை வச்சு, ஒரு காட்டன் துணியை வச்சு நம்ம துடைச்சிட்டு அதுக்கு பின்னாடி கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே வறுபட்டு வந்துடுங்க. இப்போ நான் ஒரு 4 பூண்டு பற்களை தட்டி தோல் உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்தாச்சுங்க. இப்போ ஓரளவு நல்லா வெண்டைக்காய் வதங்கி வந்த பின்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இது சேர்த்தாச்சுங்க. இதோட இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் ஓரளவு நல்லா ஒரு மொறுமொறுப்பு பதத்தில் இது வதங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாங்க. இவ்வளோ தாங்க, செம்ம டேஸ்டியாக மொறுமொறுன்னு வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே முறைப்படி நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொண்டு போவாங்க. அனைத்து விதமான குழம்புகள், அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.